எல்லாருமே செல்லக்குட்டிங்களா உங்களுக்காக டைம் எபிசோட் ஒன் ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அவங்க எதையோ தேடி இருக்காங்க. வேற என்ன நம்ம தயம் தான். ஷோ பைக்ஸாவி எங்கே வச்சேனே தெரியலையே. ஷோ ரூம்லேயும் இல்லை, ஹால்லேயும் இல்லை, எங்கே தான் போய் தொலைஞ்சிச்சு இந்த பைக்ஸாவி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துலேயும் கடுப்புலேயும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அம்மாவை கூப்பிடுறான். தயங் வந்து அவங்க அம்மாவை, அம்மா என் பைக்ஸாவி நீ பார்த்தியா இல்லையா? எப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் எங்கேயோ போட்டு தொலைஞ்சிருக்க, நீயே தேடு, எனக்கு கிச்சனில் ஆயிரப்பட்ட வேலை இருக்குது, நீயே பார்த்துக்கோ, நான் போகிறேன் என் கிச்சன் வேலை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவங்க அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. தயங்கோ ஐயோ கடுப்பா இருக்கே, என்ன பண்ணுவேன், அம்மா வேற கண்டுபிடிச்சி தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கிச்சன் வேலை பார்க்க. இப்போ எங்கே போய் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் பயங்கர கோவத்தில் தேடிட்டு இருக்கான். ஒரு வழியாக பைக் சாவி கண்டுபிடிச்சிடுறான். ஷோ உன்னை தேடுறது எனக்கு ஒரு வேலையாக போச்சு. மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கோவமாக சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிடுறான். தயங் வந்து பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். சரி நீங்கள் செம்ம போதையில் அந்த கடைக்காரனை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏய் உன்னதானே கேட்க பதில் சொல்கிறா? ஏய் உன்னதான்டா. ஏய் கடைக்காரனே வெண்ணம்மாவனே அந்த டிக்கி பாரை உடச்சி விட்ருவேன் பதுவோ. சொல்லு நான் கேட்கறதுக்கு பதில் ஆன்சர் இன்னும் வரல. நீ இப்போ சொல்கிறா இல்லை வச்சுக்கோ, இங்கே இருக்கிற உன் கடை எல்லாத்தையும் தம்சப் பண்ணி ஒரேடியா முடிச்சிடுவேன்னா என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதுல்ல. ஷூ யாராவது இந்த பொண்ணு இங்கே பாருங்க, நீங்கள் நிறைய குடிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏய் ஷோ என்ன அத்து பேசுகிறா மாவனை, மூக்குள்ளேயே ஒரு பஞ்சு தான். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு பதில் ஆன்சர் இன்னும் வரல உன்கிட்ட. இப்படி குழந்தை பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. தயங்கும் அதே இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே பைக்கை விட்டு இறங்கிட்டு அப்படியே பைக் சாவியை கையில் வச்சுட்டு சுற்றிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணான். ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணான். அந்த கடைக்காரன் அப்படியே ஊற்று பார்த்துட்டு, என்ன என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க, நான் ட்ரிங்க்ஸ் கேட்டேன். ஓ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரிங்க்ஸ் இது பண்ணியிருக்காரு கடைக்காரன் வந்து. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்துட்டு, என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்காம உன்னால இருக்க முடியாதா? என்ன பிடிச்சே தின்னுமா? இங்கே பாரு, நானும் அந்த கடைக்காரனும் டிஸ்டஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த ஊடால வந்து கரடி பூந்த மாதிரி பூந்துக்கிட்டு இருக்க. ஹெக்காமா இல்லை எனக்கு ட்ரிங்க்ஸ் என்ன அப்புறமேட்டுக்கு வந்து கொடி, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிற போது ட்ரிங்க்ஸு கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுற. நான் நினச்சிக்கிட்டு இருக்க ஓரமாக போய் உட்காரு, வரும் ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியே குடி போதையில் பயங்கரமாக உளறி திட்டிடுறீங்க. தயங்க கடைக்காரனை பார்த்துட்டு முறைக்கிறீங்க. அந்த கடைக்காரன் லைட்டாக பயப்படுறான். அது விடுதவனுக்கு, ஏம்மா இங்கே பாருமா, கஸ்டமர் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும், ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், ஏம்மா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கடையில் வந்துட்டு, இதான் செம்ம போதையில் இருக்குன்னு தெரியுதில்ல, போய் படுத்து பேசாமல் போய் தூங்குமா ரூமுக்கு போயிட்டு. ஏய் சீ வாய் மூடு. என்ன எனக்கு அட்வைஸா? நான் கேட்குறதுக்கு பதில் வரல இன்னும். இவர் அட்வைஸ் பண்ணுறா அட்வைஸ். எப்போடா வெண்ண போடா சொத்து முட்டை. சரி சொல்லு, உனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கா இல்லையா சொல்லு. ஷோ யாரா இந்த பொண்ணு, ஷோ இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தயங் பார்த்துட்டு அந்த கடைக்காரனை பார்த்துட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறான் கண்ணிட்ட. இந்த கடைக்காரனும் அப்படியே கவனிக்காம அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். தயங்க அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்றான். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஏவா யார்ரா ஏ அபி அசி அப்புறம் என்ன இன்னொரு லெட்டரை காணோம், ஏய் மயிரே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து உங்களை தான் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, யார் மயிருன்னு கூப்பிடுற? ஏய் பொண்ணதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொன்னோன்னா நீங்களோ செம்ம கோவம் வருது. ஏய் யாரை பார்த்துடா மயிருன்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டை பிடிக்கிறீங்க. தயங்க வந்து உங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன
ஷோட்டெல்லாம் பிடிச்சிருக்க கையறே இல்லைன்னு வச்சுக்கோ மலை கண்ணம் பழுத்துரும் அப்படி சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன மிரட்டுறியா, என்னையவே மிரட்டுறியா, ஐயோ பயந்துட்டேன்ப்பா, எப்போ பயந்துட்டேன், ஐயே சி இந்த மிரட்டுறது இந்த விடுற வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங் ஷார்ட்டை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறீங்க. தயங்கா பெசாண்டு போயிரு, கொண்டு பக்கலப்பத ஈக்கினே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன்டி, பெசாண்டு போயிரு உன் வேலையை பார்த்துட்டு. நான் மிரட்டுறியா, அதெல்லாம் போக முடியாது, எனக்கு இந்த கடைக்கார ஒரு பதில் சொல்லியே ஆகணும், நீயும் ஒரு பதில் சொல்லியே ஆகணும், அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன், அது வரைக்கும் போகவே மாட்டேன், இப்படி தான் பிரச்சனை பண்ணுவேன். என்ன பண்ணுவ, விட்டா நீ கிஸ் அடிப்ப, இல்லைன்னா மேட்ரு பண்ணுவேன், இதானே பண்ணுவேன், என்ன பண்ணுவ, வேற என்ன பிடுங்குவ, சொல்லுதே சொல்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தயன்ட்ட பேசுகிறீங்க. தயங்கா செம்ம கோவம் வருது. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான் சந்தில். நீங்களா ஏய் நான் யார் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து சந்தில் விட்டுருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, ஏய் நான் உரப்பிச்சுக்கிட்டே இருக்க, நானும் பொட்டை பிள்ளையாச்சே பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பார்த்தா ஓராதான் பேசுகிற, என்னடி உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எங்களுக்கும் பேச தெரியும்டி. அப்படியா, பேச தெரியுமா, எங்க பேச பார்க்கலாம், ஏய் பேசுனா நீலாம் தாங்க மாட்டேடி, மூடிக்கிட்டு போய் படுக்கிற வேலையை பாருங்க, இப்படி ரூமுக்கு படு போ, ஹோட்டலுக்கு போயிட்டு. இங்கே பாரு எனக்கு தெரியாது, இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஓ முடிவு தெரிஞ்சாகணுமா, அப்போ முடிச்சிருவோம் இல்லை, முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன முடிச்சிடலாம், முடிச்சிடலாமே, தாராளமாக முடிச்சிடலாமே, உனக்கு இருக்கிற அந்த இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. போதையில் எதோ வளர்றீங்க. தயங்க பார்த்துட்டு ஷூ வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு ஏய் சொன்னா கேளு, பெசாண்டு போயிடு, அப்படிலாம் போக முடியாது, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போதையில் பயங்கர போதையில் இருக்கீங்க. தயங்க புரியுது நீங்கள் செம்ம போதையில் இருக்கீங்கன்ட்டு. தயங்கு வேறு வழி இல்லை. ஷோ என்னடா பண்ணுறது இவ்வளோ வச்சுக்கிட்டு. சரி ஓகே, உனக்கு அட்ரஸ் எதாவது தெரியுமா, நீ இருக்கிற அட்ரஸ்ஸு எங்கே தங்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கேட்குறான் அவங்ககிட்ட. நீங்கள் வந்து அட்ரஸ் போய் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வளர்றீங்க நீங்கள். தயங்கு கிழிஞ்சது. அட்ரஸ் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டேக்காளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவன் எங்கே இருக்கான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்க. சைடில் தான் நீங்கள் ஹேண்ட்பேக் போட்டிருப்பீங்க. இது தயங்க நோட் பண்ணிடுறான். பார்த்துட்டு ஓகே இந்த பேக்கில் ஏதாவது அவளோட அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணுறான்னா உங்கள் பேக்கை தான் செக் பண்ணுறான். பார்த்தா ஒரு அட்ரஸ்ஸு இருக்குது. ஒரு வழியாக அட்ரஸ் அது இருந்துச்சு, அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ எப்படி கொண்டு போகிறது, ஷோ இவ வேற செம்ம போதையில் இருக்கா. பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம், ஆனால் பின்னாடி பொறுத்துன்னு விழுந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமே. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இவ்வளோ கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறான் தயங்க வந்து. ஓகே இவ்வளோ நடந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு, இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து உங்களை கையை எடுத்து அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே உங்களை நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எவ்வளோ தூரம் நடந்து போகணும், எங்கே இருக்குது வீடு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் அங்கேயே நின்றுட்டு ஒரு வழியாக அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்றான். சப்பா ஒரு வழியாக வீடை கண்டுபிடிச்சிட்டோம், கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோரை திறக்கணும்னு நினச்சா திறக்க முடியல. ஐயோ இது இன்னும் லாக்கில் கிடக்குது. ஸோ பேக்கில் சாவி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறந்து உங்கள் கீ சாவி எடுத்து ரூமை திறந்துட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களா ஏய் இப்படி போ அப்படி போகாத, இப்படி போடா மூதேவி அப்படி சொல்லிட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். தயங்கா ஏய் சி அமைதியாடுறி மயிறு
என்ன பண்ணுறது, இவ்வளோ படுக்க வச்சுட்டு நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு, என்னடி அப்படியே வச்ச கண்ணு இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. டக்குன்னு அவன் மேலே வாந்தி எடுத்துடுறீங்க தயங்க மேலே. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கடுப்பாயிட்டான். ஓ சாரி எனக்கு செம்ம கோவம் வருது. ஏய் என்னடி வேலை பண்ணியிருக்க, வாந்தி வருதுன்னு சொல்ல மாட்டியா வாய் திறந்து? சாரி எனக்கு தெரியல, சரியா போதில் இருக்கேன்ல, அதான் தெரியல வீட்டு வருதா வரலையான்னு. கொண்டு அவனை துவச்சி தட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயம் வந்து ஒன்றும் தேவையில்ல தாயே, போய் பாடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து உங்களை வந்து பெட்டில் மெதுவாக படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வேலையை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு வந்து உங்களை கூப்பிடுறான். ஏய் சொல்ல என்ன? ஆமாம் அவன் பேர் என்ன? இப்போ ரொம்ப அவசியம், என் பேர் தான் ரொம்ப அவசியம் பாரு. இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு. சொல்ல என்ன? இது வந்து நான் ஒன்று விட்டுட்டேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் கிளம்புறேன். என்ன எங்கே போகிறேன்? இங்கேயே இரு. ஏய் நடி பேசுகிற? நான் போகணுடி என் வீட்டுக்கு. உன்னை கூட்டிகிட்டு வந்து பாவன்னு சொல்லிட்டு வந்து விட்டேன் ஏதோ. எங்கே போகிற? இங்கேயே தூங்கு, நைட் நேரம் இங்கே தூங்கி நாளைக்கு காலைல போ. இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறான். அப்படியே உன் கையங்களை பார்த்துட்டு, ஏம்மா தாயே நீ இங்கேயே பேசாண்டு தூங்கி ரெஸ்ட் எடுமா, நான் போகிறேன். எங்கே போகிற? நீ போனேன்னு நினச்சிக்கோ நான் வெளியே ஓடி போயிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயன்ட்டு சொல்கிறீங்க. தயங்கா ஷோ கடவுளே, எவகிட்ட தான் வந்து நான் சிக்கனேன்னு தெரிலையே, எவ மூஞ்சில காலங்கத்தால முடிச்சுன்னே தெரில. ஷோ இவ வேற இப்படி சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரிலையே. இப்படியே ஓடி போயிடுவாளாமே. இவ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணுவா. தயங்க கூப்பிடுறீங்க. ஏய் வெண்ண. என்னது வெண்ணையா? ஏய் வாய் உடச்சிருவேன். தயாங்கன்னு சொல்கிறீ? ஓகே தயம், வீட்டு வரைக்கும் என்னை விட்டதுக்கு தேங்க்ஸ். ஆனால் நீ இங்கே தான் தூங்கணும், கீழே தான் படுக்கணும். நீ மேலே பெட்டில் வந்து படுக்கக்கூடாது, மேலே வந்தால் கொன்னுடுவேன், புரியுதா? இதெல்லாம் நல்லா பேசிடி வாய்க்கிளிய. ஆளை மண்டையும் பாரு, செம ஓதையில் இருந்துட்டு ஆசை தாண்டி உனக்கு மேலே வருவேன்ட்டு. ஏய் நீ ரொம்ப பேசுகிற, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்க போகிறேன். குட் நைட் தயாங், ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, யாரா இவ இப்படி இருக்கா, அந்த ஆட்டம் பண்ணுறோம் ஆனால் திரும்ப வேலைன்னா நல்லா பண்ணுறோம். உங்களை பார்த்துட்டு வாந்தி எடுத்த ட்ரெஸ்ஸில் எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சு அப்படியே வந்து பெட்ஷீட்டை போற்றி விடுறான். வாந்தி எடுத்த ட்ரெஸ்ஸையும் அவனோட ட்ரெஸ்ஸையும் வாஷிங் மிஷினில் போட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே காய போட்டு அப்படியே செம்ம டயர்டாக வந்து அவனும் படுத்துடுறான். தயங்கும் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா நம்ம தயங்க தான் ஃபஸ்ட் எந்திக்கிறான். உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் செம்ம டயர்டில் அப்படியே அந்த தாமனையை ஹக் பண்ணி க்யூட்டாக பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. தயங்கத்தை பார்த்துட்டு எப்படி தூங்குது பாரு, நைட்டு ஃபுல்லாக என்ன கலவரம் பண்ணிட்டு எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுறீங்க. காலையில் விடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. என்ன நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு, யார் வந்திருப்பா, ஐயோ என்னடா நான் எந்திரிச்சே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு பெட்டில் பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறீங்க. கடைக்கு போனோம், போய் குடித்தோம், ஒரு கடைக்காண்ட போய்ட்டு தகராறு பண்ணோமே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக இந்த சைடு அப்புறம் கதை திறந்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. என்ன இவன் ரெஸ்ட் ரூம்
பாத்ரூம் விட்டு வெளியே வரான். நம்ம பாத்ரூம்லேருந்து இவன் வெளியே வரான். என்ன நடந்துச்சு நைட்டு? ஐயோ, என்ன நடந்திருக்கும்? அது தப்பாக ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட உட்காந்துருக்கீங்க. அப்படியே வச்ச கண்ணை எடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு. என்னடி நான் தெளிவாயிட்டியா? இன்னும் தெளிவே இல்லையா? இன்னும் போதையில் தான் இருக்கியா? 8 மொழி முடிக்கிறீங்க. தயங்க கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏய் ஒன்னாதாண்டி. என்னையா? ஆமாம், நீ என்ன பண்ணுற என் வீட்டில், அதுவும் என் ரூமில்? அது சரி. என்னடி எல்லாம் குடிச்சதில் மட்டையாகி எல்லாம் மறந்துட்ட போல. குடிச்சதுல எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என் வீட்டில் என்ன பண்ணுற? வீட்டுக்கு வந்து சேர்த்ததே நான் தான். பத்திரமா கூட்டிகிட்டு வந்தது நீ தான். என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியா? சரி, வீட்டில் வந்து விட்டுட்டா ஓகே. அப்படியே கிளம்பி போக வேண்டியதானே? இங்கேயே டேரா போட்டு படுத்துட்டியோ? ஆமாடி, எனக்கு இதான் வேலை பெரிய. டேரா போட்டு படுத்துட்டு உன் கூட மாட்ரு பண்ணுறதுக்கு ஆளையும் மண்டையும் பாருங்க. நான் தான் போகிறேன்னு சொன்னேன். நீ எங்கே என்னை விட்ட? என்னது? நான் விட்டேண்ணா? என்ன பேசுகிற நீனு? ஆமாம், உன் பேர் என்ன? தாயம். தாயம், இந்த பேர் நைட்டு ஞாபகம் இருக்கா? சரி வீடு போய் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போ அப்படின்னு சொல்கிறான். தயங்க வந்து அவன்ட்டுக்கு அவன் தலையை துடைச்சிக்கிட்டு இருக்கான். தலையை சொரிஞ்சுக்கிட்டு என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறீங்க ரெஸ்ட் ரூமு. நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. நீங்கள் வச்ச கண்ணை எனக்குமோ அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா ஷார்ட் இல்லாமல் நம்ம தயங்க நிற்கிறத பார்த்துட்டு என்ன இவன் இப்படியே நிற்கிறான். ஷோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. தயங்க திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்கி கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஷார்ட்டை போடுங்க, நீ எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொல்லிங்க. தயங்க லைட்டாக ஸ்மால் பண்ணிட்டு அதான் பார்க்க வேண்டியதெல்லாம் நீ பார்த்துட்டியே, இதுக்கு மேலே என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? இப்படி இருந்தா இல்லை அப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களா எக்ஸ்கியூஸ் மீ என்ன பேசுறீங்க? வாட் இஸ் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு என் ரூம் விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வளர்றீங்க பயத்தில். தயங்க வந்து ஏய் அடங்கு, இந்த ஆசை வேற இருக்கா மேடமுக்கு? நான் போயிடுவேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ என்ன. என்னால் கால் பண்ணேன், இதான் என் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கிளம்பி போயிடுறான். செம்ம சாப்பாடு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் வேலையே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. வேலை தான் பார்த்து இருக்கீங்க. சரி, எப்பவும் போல் நம்ம தயம் வந்து எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போகுது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் தயங்கிட்ட பேசுவீங்க. தயங்கும் உங்கள்கிட்ட விடாமல் பேசுவான். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நீங்களும் ரொம்ப கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தயங்க கூட. போக போக ரொம்ப உங்களுக்கும் தயங்கும் 2 பேத்துக்குமே நல்லா பிடிச்சி போயிடுது. தயங்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தயங்கம் ரொம்ப பிடிச்சி போயிடும். தயங்கம் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களும் தயங்கம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படியே ரொம்ப நாள் ரொம்ப ஹாப்பியாக ஹனியாக போய்கிட்டே இருக்கும். தயங்கம் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாவும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தயங்க ஆசைப்படுறான், அவனோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து முடிவு எடுத்துடுறாங்க. சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. தயங்க ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுறீங்க, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், தயங்க அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் வந்து கோல்டான பர்சனு. நீங்கள் வந்து எல்லாமே சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. கொஞ்ச நாள் போகுது. நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் முடியுது. உங்களை பார்த்துட்டு ஓய் பொண்டாட்டி சொல்லு புருஷா என்ன? உன்னை நான் எதிர்பார்க்கலடி, உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. நான் மட்டும் என்ன கனவாடா கண்டேன் மயிறு, நானும் தாண்டா எதிர்பார்க்கல. என்னடி புருஷன்டி பார்த்து பேசுடி, இல்லைன்னு வச்சுக்கோ முதல்ல. என்ன பண்ணுவ? கிஸ் பண்ணுவ இல்லை மாற்று பண்ணுவ இதானே? ஐயோ உங்ககிட்ட பேச முடியாதுடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே வந்து அந்த சைடு திரும்பிடுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தயங்க லைட்டாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்துட்டு இப்போ எதுக்கு என்ன ஹக் பண்ணுற? விட்டுருவி விட்டணுமா? அப்போ பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுருவா
அப்படின்னு சொல்லி காதுல சொல்றீங்க, அவ்வளோதான். லூசு, எங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க லூசு? எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும், எனக்கு ஒரு கவலை இல்லை. என் புருஷன் கூட நான் எப்படி வேணா இருப்பேன். ஷோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்களும் ஹாப்பி, தயனும் ஹாப்பி, ஃபேமிலியும் ஹாப்பி, உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பி. அவனை பார்த்துட்டு ஓய் ஸ்ருதி, சொல்லு புருஷா. என்ன? ஐ லவ் யூ. லவ் யூ டூ புருஷா. தயம் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அங்கேயே கிஸ் பண்ணிடுறீங்க எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் அப்படியே பார்த்து ரொம்ப ஹாப்பி. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது தயன் கூட. ரொம்ப ரொம்ப அழகாக லவ் மொமெண்ட் லைஃப் அவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் ஹாப்பி, தயனுக்கும் ரொம்ப ஹாப்பி. அந்த ஹாப்பி எண்ணிடா அதோட இந்த எபிசோட் தயன் எபிசோட் 1 ஷேர் முடியுது. புதிய எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மாட்டேன். லவ் யூ சார். பாய்.